ஒரு பெரிய காடு இருந்துச்சா. அந்த காடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சா. அந்த காடு எப்பவுமே பச்சை பசேல்னு அங்க இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் நல்லா பார்த்துக்குச்சா. அந்த காட்டுல குட்டி யானை வாழ்ந்துட்டு இருந்துச்சா. அந்த குட்டி யானையோட பேரு முத்து. முத்து ரொம்பவுமே சந்தோஷமான யானை. சந்தோஷம் எப்படி வரும்? யாருக்குமே நம்ம கெட்டது செய்யாதப்போ நம்ம மனசு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்ல. அந்த மாதிரி அந்த யானை யாருக்குமே கெட்டது நினைக்காதான். ரொம்ப ரொம்ப நல்ல யானையா. முத்து தினமும் காட்டுல சுத்தி விளையாண்டுட்டு இருக்குமா. யாராவது கஷ்டம்னு கேட்டாங்கன்னா உடனே போய் ஹெல்ப் பண்ணுமா. யாராவது சோகமா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் ஜாலியா பேசுமா. எல்லா விலங்குகளுக்குமே முத்துவ ரொம்ப பிடிக்குமா. அப்படித்தான் ஒரு நாள் அந்த காட்டுல ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருந்துதான். மழை நிக்கவே இல்லையா. மழை பெஞ்சு அந்த காட்டுல இருக்கிற சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் ரொம்ப பயந்துருச்சான். உடனே முத்து என்ன பண்ணுச்சான், பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுச்சான். அந்த குட்டி அனிமல்ஸ் எல்லாம் முத்து போய் சாஞ்சி கிடந்த மரங்களை எல்லாம் மிரக்கிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போச்சா. நான் இருக்கேன் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற குட்டி குட்டி விலங்குகளை எல்லாத்தையும் தன்னோட பெரிய பெரிய தும்பிக்கை மூலியமா அங்க கீழே இருந்த மரங்களை எல்லாம் எடுத்து விளக்கிட்டு அந்த குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போச்சா. முயல், சிங்கம், கரடி இப்படி எல்லா குட்டி குட்டி அனிமல்ஸையும் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் சேஃபாக ஒரு இடத்துல விட்டுருச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அங்கே மழையெல்லாம் நின்று வெயில் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுதான். மழை வந்ததுக்கப்புறம் என்ன வரும்? ரெயின்போ வருமா. ரெயின்போ வந்துச்சா. அழகான ரெயின்போ வந்துச்சா. அதை பார்த்ததையும் அங்கிருந்த அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சா. அதுக்கப்புறம் அதோட இயல்பான வாழ்க்கைக்கு போயிடுச்சா. மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்காம நல்லது நினைக்கும் போது சந்தோஷம் தானா வரும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கும் போது அதுக்கான சக்தியும் அந்த கடவுள் தன்னால கொடுப்பாரு. அதனால நம்ம எப்பவுமே நம்மளால முடிஞ்ச உதவிய மற்றவங்களுக்கு செய்யணும். அந்த நாளையிலிருந்து முத்துவும் அந்த காட்டோட ஹீரோ ஆயிடுச்சா. அதனால குட்டீஸ், நாமளும் நம்மளால முடிஞ்ச உதவிய மற்றவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும். ஓகேவா? பாய் பாய். அடுத்த ஸ்டோரியில மீட் பண்றேன்.